ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். சோஷியல் மீடியாவில் ஒரு 2 நாளாக 3 விஷயங்கள் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. நம்பர் 1 கனடா, நம்பர் 2 கர்நாடகா, நம்பர் 3 பெங்களூர். இந்த 3 விஷயமே ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு ஒரு விஷயம் தான் காரணம். அதுதான் கர்நாடகா கவர்மெண்ட் ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ண 100% ஜாப் ரிசர்வேஷன் கோட்டா அப்படிங்கிற ஒரு பில். 100% இல்லை, 70%. இப்படி தான் கர்நாடகா சிஎம் முதல் 100% ஜாப் ரிசர்வேஷன் கோட்டா அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போடுறாரு. அதுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு. உடனே கொஞ்ச நேரத்தில் போட்டு ஒரு 1 hourலேயே அந்த ட்வீட்டை டெலிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 70% ஜாப் ரிசர்வேஷன் கோட்டான்னு சொல்லி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அதாவது இந்த பில் படி என்ன அப்படின்னா கனடாவில், அதாவது கனடானே வருது எனக்கு, கர்நாடகாவில் இருக்கிற எல்லா கம்பெனிஸ்லையுமே 70% கன்னடிகாஸ் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பில் ப்ரைவேட் செக்டாரில். இதுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள், ஏகப்பட்ட கிரிட்டிசிசம், ஃபாசிசம் அப்படி இப்படின்னு நிறையா அவர் கான்ட்ரவர்சி இந்த பில்லை சுற்றி. உடனே கடைசியாக சிஎம் சைட்லேருந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் மெசேஜ் வரும். இந்த பதட்டத்துக்குலாம் அப்புறம் சொல்கிறாங்க, இது இந்த பில் இன்னும் ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ யாருமே பேனிக்காக வேணாம், அடுத்த கேபினெட் மீட்டிங்கில் தான் ஃபைனல் டெசிஷன் எடுப்போம். ஸோ யாரும் பதட்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க சைட்லேருந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது போன வெட்னஸ்டே கர்நாடகா கேபினெட் மீட்டிங்கில் இந்த பில்லை பாஸ் பண்ணணும்னு சொல்லி அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த கன்னடிகாஸ்க்கு முன்னுரிமை கொடுக்கணும் வேலை வாய்ப்பில் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பில் என்ன சொல்லுது டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அண்ட் இவ்வளோ கான்ட்ரவர்சியான ஒரு பில், இந்த பில்லு ஏன் ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு, அண்ட் கான்ட்ரவர்சியான ஒரு பில்லை ஏன் கர்நாடகா கவர்மெண்ட் பாஸ் பண்ணுறாங்க, அண்ட் மாதிரி சிமிலர் லா வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்களா, அண்ட் அதோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத முழுசாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் பண்ணிடுங்க. அண்டு நான் உங்கள் கௌதம். ஸோ இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த பில் என்னது அண்ட் இதை சுற்றி இருக்க கான்ட்ரவர்சிஸ் என்னது? ஸோ ஆஸ் பெர் த கர்நாடகா ஸ்டேட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் லோக்கல் கேண்டிடேட்ஸ் இன் த இண்டஸ்ட்ரீஸ், ஃபேக்ட்ரிஸ் அண்ட் அதர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பில் 2024. இந்த பில் என்ன சொல்லுது அப்படின்னா, கர்நாடகாவுக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபேக்ட்ரிஸுமே, அது சின்னதோ பெருசோ, எல்லா இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் எல்லா அதர் லைக் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், என்டர்பிரைசஸ், இந்த எல்லா இடத்துலையுமே மேனேஜ்மெண்ட் கேட்டகரியில் வர ஜாப்ஸில் 50% கன்னடியர்களை அப்பாயிண்ட் பண்ணணும். அதே மாதிரி நான் மேனேஜ்மெண்ட் கேட்டகரியில் வர அந்த ஜாப்ஸில் 70% லோக்கல் ஸ்டேட் பீப்புளான கன்னடிகாஸ்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த பில். ரெண்டாவது விஷயம், இந்த பில் படி ஒரு கேண்டிடேட் அவங்களோட செகண்டரி ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் கன்னடா ஒரு லாங்குவேஜாக எடுத்துருந்துருக்கணும் கண்டிப்பாக. அப்படி அவங்க எடுத்துருக்கல அப்படின்னா கன்னடா ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டை அவங்க கண்டிப்பாக பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது, ஒருவேளை உங்களுக்கு லோக்கல் கேண்டிடேட் கிடைக்கல, இந்த ஒரு கம்பெனிக்கு உங்களுக்கு ஹையர் பண்ணுறதுக்கு லோக்கல் கேண்டிடேட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் முதல்ல கவர்மெண்ட்டை ரிப்போர்ட் பண்ணணும். கவர்மெண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, கவர்மெண்ட்டும் அந்த கம்பெனியும் கொலாபரேஷனில் லோக்கலில் இருக்கிற கன்னடிகாஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அதாவது ஸ்கில்டு லேபருக்கான ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களை அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் கொடுத்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? ஏன் அப்படின்னா, கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்களோட சிஎம்ஏ சித்தராமையா அவங்க சொல்லியிருக்காங்க என்னென்னா, நாங்கள் ஒரு ப்ரோ கன்னடா கவர்மெண்ட், அவரே ஒத்துக்கிட்டாரு, நாங்கள் ஒரு ப்ரோ கன்னடா கவர்மெண்ட் அண்ட் கன்னடிகாஸோட வெல்ஃபேர் தான் எங்களோட மெயின் ப்ரையாரிட்டி. ஸோ அதுக்காக அதோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் இந்த பில் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதோட ஒரு பிரதிபலன் தான் இந்த பில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொதுவாக இந்த பில் வந்திருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் பெங்களூர் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது ஒரு மினி தமிழ்நாடுன்னே நம்ம சொல்லலாம். அங்கே இருக்க அத்தனை ஐடி கம்பெனியில் ஏகப்பட்ட தமிழ், கேரளா பீப்புள்ஸ் இருப்பாங்க. நானே என் நானே கேட்டிருக்கேன். என்னென்னா, அங்கே இருக்கிற நிறையா பீப்புள்ஸுமே என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களோட வேலைகள்லாம் நம்ம பறிச்சிட்டோம், நம்மளால் அவங்களோட வேலை பறிபோனதுங்கிற மைண்ட் செட்டில் தான் இன்னும் நிறையா பேர் இருக்காங்க. அவங்க சொல்கிறதே நானே கேட்டிருக்கேன். அவங்க கேஷுவலாக சொன்னாலும் அந்த வார்த்தைகளுக்கு ஒரு அழுத்தம் இருக்குது, அவங்க மனசுக்குள்ளே அப்படி தான் இருக்குது. நம்மளோட வேலைகளை வெளியிருந்து யாரோ பறிச்சிட்டாங்க, அதனால தான் நமக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்லி இன்னும் நிறையா பேர் கர்நாடகாவில் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் இந்த பில்லை நம்ம பார்க்கணும். இது ஒரு தொடக்கம் கிடையாது. இதுதான் இந்த பில் தான் கான்ட்ரவர்சி உருவாக்குச்சு அப்படின்னு கிடையாது. ரொம்ப வருஷமாக இந்த ஒரு போராட்டம், சைலண்ட் ரெவல்யூஷன் பின்னாடி நடந்துட்டு இருக்கு. அதோட எக்ஸ்டென்ஷனாக தான் இந்த ஜாப் ரிசர்வேஷன் பில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக இது இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ஃபேக்கா இல்லை ரியலா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ மன்னிச்சுக்கோங்க. ஒரு சில ஆர்டிகல்ஸில் இது ஃபேக்குன்னு சொல்லுது, சில ஆர்டிகல்ஸில் இது ரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னொரு பில் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கவர்மெண்ட் ஜாப்ஸில், கர்நாடகாவில் இருக்கிற கவர்மெண்ட் ஜாப்ஸில் கிரேட் சி அண்ட் கிரேட் டி கேட்டகரியில் வர எல்லா வேலைகளுமே 100% கன்னடிகாஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பில் வரதா, ரெடி ஆகிட்டு இருக்கதா ஒரு பேச்சு எடுப்படுது. அது உண்மையா இல்லை ஃபேக்கான்னு தெரியல. அதை பற்றி டீட்டெயில் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போது இந்த பில் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? த ரியல் ரீசன் பிஹைண்ட் திஸ் பில் என்னது?
நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ப்ராப்ளத்தோட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த பில் அப்படின்னு நான் முதல்ல சொன்னேன். ஒரு சைலண்ட் ரெவல்யூஷனோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இந்த பில் அப்படின்னு சொன்னேன். ஸோ என்னது அந்த ரெவல்யூஷன், என்னது அந்த ப்ராப்ளம்? முதல்ல சொன்ன மாதிரி கர்நாடகா சிஎம்ஏ வந்து நாங்கள் ஒரு ப்ரோ கனடா கவர்மெண்ட் அண்ட் இந்தியாஸோட வெல்ஃபேர் தான் எங்களோட மெயின் ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பெங்களூரு வந்து ஐடி ஹப் ஆஃப் இந்தியா. அங்கே இருக்கிற மொத்த ஐடி இண்டஸ்ட்ரீஸோட வேல்யூஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $200 பில்லியன் மேலே ஒர்த்து. அங்கே இருக்கிற ஐடி கம்பெனிஸ்லாம் வந்து அவங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அவங்க வந்து இந்தியாவில் இருக்க பல ஸ்டேட்டில் வந்து ஹையர் பண்ணி வந்து எல்லாரையுமே கொண்டு வருவாங்க. இதனால வந்து லோக்கலில் இருக்கிற அந்த கனடிகாஸ்க்கு வந்து அவங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பறிபோகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப வருஷங்களாகவே இருக்குது. ரொம்ப வருஷங்களாகவே அவங்களும் வந்து இந்த ஜாப் ரிசர்வேஷன் கோட்டா வேணும்னு சொல்லி போராடி இருக்காங்க. வந்து இந்த பில் ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, கர்நாடகாவை பற்றி நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம். ஸோ கர்நாடகா பொதுவாகவே அந்த மக்கள் கனடிகாஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட லாங்குவேஜாக இருக்கட்டும், கல்ச்சராக இருக்கட்டும், அவங்களோட ஃப்ளாகாக இருக்கட்டும், அவங்களோட அந்த இதில் வந்து அவங்க ஒரு ப்ரைடு எடுத்துப்பாங்க, ஒரு பெருமை எடுத்துப்பாங்க. நம்ம சொல்லுவோம்ல, நான் ஒரு பச்சை தமிழன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அவங்களோட கன்னடா லாங்குவேஜில் ரொம்பவே வந்து ஒரு ப்ரைடு எடுத்துப்பாங்க. அதை வந்து எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணாங்க. லோக்கல் கல்ச்சரை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒவ்வொரு கனடிகாஸ்க்குமே நேச்சுரலாகவே இருக்கும். ஸோ இந்த பில்லாக இருக்கட்டும், இது போக வந்து பெங்களூரில் நீங்கள் பொதுவாக பெங்களூர் போயிருந்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நோட் பண்ணலாம். எந்த ஒரு சைன் போர்டுமே, எந்த ஒரு பேனர், எந்த ஒரு பில்லி போர்ட்ஸ்லையுமே வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். கன்னடா தான் நிறையவே இருக்கும். இது கூட அந்த லோக்கல் கல்ச்சரை ப்ரொடெக்ட் பண்ண, லோக்கல் லாங்குவேஜை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி அந்த ப்ரொடெக்ஷனிசத்தோட ஒரு வெளிப்பாடு தான் இந்த விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால இந்த பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான காரணம் இதுதான். பெரிய கலவரம்லாம் வெடிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது வந்து அவங்க அந்த லாங்குவேஜ், இந்த சைன் போர்ட்ஸ் வந்து எல்லா கடையிலுமே வந்து கன்னடாவில் தான் சைன் போர்ட்ஸ் வைக்கணும்னு சொல்லி இங்கிலீஷில் இருந்த சைன் போர்ட்ஸ் எல்லாம் போய் உடைக்கிறது, ஒரு பெரிய ஒரு கலவரமே ஒரு பாயிண்டில் வந்து பெங்களூர் நடந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து இப்போ நீங்கள் பெங்களூர் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கன்னடாவில் இருக்கும். இப்போ எவ்வளோ பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனியாக இருக்கட்டும், பெரிய பெரிய மாலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே கன்னடா லாங்குவேஜில் தான் சைன் போர்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த கலவரங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் கவர்மெண்ட்லேயே வந்து ஒரு ரூல், கன்னடா லாங்குவேஜ் ரூல்னு சொல்லி ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. கர்நாடகாவில் வந்து 60% பேனராக இருக்கட்டும், சைன் போர்ட்ஸ், பில்லி போர்ட்ஸில் வந்து 60% கன்னடா லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும், மற்றது தான் வந்து இங்கிலீஷ் இல்லை அதர் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு ரூலே வந்து கொண்டு வந்துட்டாங்க. பட் ஸ்டில் 60%லாம் இல்லை, 100% கன்னடா லாங்குவேஜ் மட்டும்தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும். நீங்களே வந்து கண்கூடாக பார்க்கலாம். பொதுவாக வந்து ஓகே ஃபைன், இதில் தப்பு சொல்லவா கரெக்டாக சொல்லவா, இல்லை இப்படி பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படின்னு நம்ம அந்த ஆர்குமெண்ட்குள்ளே போக வேணாம். அவங்களோட லாங்குவேஜ், அவங்களோட கல்ச்சர், அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மற்ற லாங்குவேஜ் மூலிமா வந்து எங்களோட லோக்கல் லாங்குவேஜ் வந்து அழிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொடெக்ஷன் பண்ணுறாங்க. எனக்கு கூட இந்த தாட் வந்து வந்திருக்கு. இது நீங்கள் சொன்னால் நம்புவீங்களா அப்படின்னு தெரியல. பட் ஒரு பாயிண்டில் வந்து தமிழ்நாட்டை 3ஆக பிரிக்கணும்னு சொல்லி ஒரு டாக் திடீர்னு வந்துச்சு பார்த்தீங்களா. கொங்கு நாடு, வேறு ஏதோ சேர நாடு, 3ஆக பிரிக்கணும் தமிழ்நாட்டு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அப்படி ஒரு டாக் வரும்போது அன்றைக்கி நைட் எனக்கு சத்தியமாக தூக்கமே வரல. ஒருவேளை பிரிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகும், ஐயோ இவங்க வந்து பிரிச்சிருவாங்களா, ஐயோ பிரிக்க முடியுமா, பாசிபிள் அப்படின்னு சொல்லும்போது ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா பிரிச்சிருவாங்களோ, சத்தியமாக நைட்டில் வந்து ரொம்பவே தூக்கம் வரல. நிறையா அப்போலாம் ஆகாதுன்னு சொல்லி நானே இது பண்ணாலும் அது ஒரு பதட்டம் உள்ளுக்குள்ளே இருந்துச்சு. அப்போ தான் புரிஞ்சிச்சு, நம்மளோட நாடு, நம்ம மண்ணு அதை அதில் ஒரு பிரச்சனை வரும்போது உண்மையிலேயே உள்ள ஹர்ட் ஆகுது, அந்த கோவம் வருது, வெளியே வருது. அப்போ வந்து அதே மாதிரி தான் கனடாவுக்கும் வந்து அவங்க கனடிகாஸ்க்கும் வந்து அவங்களோட லாங்குவேஜ், அவங்களோட கல்ச்சர், வெளியே வந்து ஒருத்தவங்க வந்து அவங்களோட ஜாபெல்லாம் பறிக்கும்போது அந்த கோவம் தான் அவங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு நியாயமான கோவம் அப்படின்னு எனக்கு பர்சனலாக அன்றைக்கி ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து சில எம்பிஸ் வந்து அதெல்லாம் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் வந்து அதுக்கு முன்னாடி கூட அவங்க பேச்செல்லாம் நம்பியிருக்க மாட்டோம். ஆனால் அப்போ வந்து நம்பணும் போல் இருந்துச்சு. பரவாயில்ல சொல்கிறாங்க ஏதோ, அப்படிலாம் நாங்கள் வந்து பிரிச்சிட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே ரொம்பவே ஆறுதலாக இருந்துச்சு. இது ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ஸ்டன்ஸ் தான். ஆனால் ஜல்லிக்கட்டு நடக்கும்போது கூட நமக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வந்து இன்றைக்கி வந்து நேற்று வந்து பிரச்சனை கிடையாது. ரொம்ப வருஷமாக கர்நாடகா மக்கள்கிட்ட இந்த ஜாப் ரிசர்வேஷன் கூட வேணும்னு சொல்லி நிறைய பேர் போராடி இருக்காங்க. 100% கவர்மெண்ட் ஜாப்ஸில் இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் கர்நாடகாவில் இருக்கிறதா இருக்கட்டும், நிறையா பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் கர்நாடகாவில் ரன் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே எங்களுக்கு வந்து ஜாப் ரிசர்வேஷன் கூட வேணும்னு சொல்லி நிறைய கர்நாடக மக்கள் வந்து போராடி இருக்காங்க. ஸோ அதோட ஒரு வெளிப்பாடு தான் இந்த பில் அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஒரு முக்கியமான விஷயம், நான் இந்த டாபிக் பற்றி பேசும்போது, இந்த பில்லை பற்றி பேசும்போது நிறைய இடத்துல வந்து லோக்கல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுவேன். லோக்கல் கனடிகாஸ். இந்த பில் படி யார் லோக்கல் கனடிகாஸ், அவங்களுக்கு தான் இந்த ஜாப் ரிசர்வேஷன் கோட்டா சொல்லியிருக்காங்க. இப்போ யார் அந்த லோக்கல் கனடிகாஸ், இந்த பில் யார் அந்த லோக்கல் கனடிகாஸ்ன்னு சொல்லுது. நீங்கள் கன்னடா பேசினா கனடிகாவாயிடலாமா, இல்லை நீங்கள் கர்நாடகாவில் இருக்கீங்கன்னா நீங்கள் கனடிகாவா? கிடையாது. ஸோ ஒரு லோக்கல் கனடிகாஸ்னால் யார் இந்த பில்லை பொறுத்தவரைக்கும் அப்படின்னு. ஸோ அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து கர்நாடகாவில் பார்ன் இன் கர்நாடகாவாக இருக்கணும், அண்ட் 15 வருஷங்களுக்கு மேலே கர்நாடகாவில் இருந்திருக்கணும், அண்ட் கன்னடா நல்லா பேசவும் எழுதவும் தெரியணும். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் அவங்க வந்து லோக்கல் கனடிகாஸ்ன்னு சொல்கிறாங்க இந்த பில் படி. ஸோ இதில் நிறையா பிரச்சனைகள் இருக்குது.
ஸோ ஒரு பர்டிகுலர் ட்வீட்டில் வந்து ஒரு பர்சன் சொல்லியிருந்தேன், நான் வந்து born in கர்நாடகா தான், பட் என்னோட அப்பா வந்து ஒரு நேவி ஆஃபீஸர்னால இந்தியா ஃபுல்லாக நான் வந்து நிறைய இடத்துல என்னோட ஸ்கூல் எஜுகேஷன் ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக நான் பண்ணியிருக்கேன். ஒரு 15 இயர்ஸாக நான் கர்நாடகாவில் இருந்ததே கிடையாது. அப்போ வந்து நான் கர்நாடகா கிடையாதா? ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பில்லுக்கு பேரலாக இது வந்து ப்ரைவேட் செக்டாரில் இந்த ரிசர்வேஷன் அப்படின்னா கவர்மெண்ட் செக்டாரில் 100% ஜாப் ரிசர்வேஷன் கோட்டா அப்படிங்கிற ஒரு பில்லை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது ஃபேக் ஒரு ரியலோ. பட் குரூப் சி அண்ட் குரூப் டி கேட்டகரிஸில் கவர்மெண்ட் ஜாப்ஸில் 100% கன்னடிகாஸ்க்கு தான் ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு பில் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ அந்த பில் படி குரூப் சி கேட்டகரி எந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் அந்த கேட்டகரிக்குள்ளே வருது அப்படின்னா ஆஃபீஸ் கிளர்க்ஸாக இருக்கட்டும், டைப்பிஸ்டாக இருக்கட்டும், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ், ஜூனியர் அசிஸ்டன்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கிற கவர்மெண்ட் ஜாப்ஸில் 100% ரிசர்வேஷன் அவங்களுக்கு தான் அப்படிங்கிற ஒரு விஷயமும். குரூப் டி கேட்டகரி அப்படின்னா இருக்கிற லோயஸ்ட் கேட்டகரி, இந்த பியூனாக இருக்கட்டும், செக்யூரிட்டி கார்ட்ஸ், கார்டனர்ஸ், ஸ்வீப்பர், இந்த மாதிரியான கவர்மெண்ட் வேலைகளில் 100% கன்னடிகாஸ்க்கு தான் ஒதுக்கணும்னு சொல்லி ஒரு பில் வந்து பாஸ் பண்ண போகிறதா பேச்சு வந்து எடுப்படுது. ஸோ இப்போது இந்த மாதிரி சிமிலர் லாஸ் இதுக்கு முன்னாடி வேறு எந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அண்ட் அதோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன? நம்பர் 1, 2019 நம்மளோட பக்கத்து ஸ்டேட்டான ஆந்திர பிரதேஷில் இந்த மாதிரி ஆந்திர பிரதேஷ் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் லோக்கல் கேண்டிடேட்ஸ் இன் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி 75% ஜாப் ரிசர்வேஷன் கோட்டா ஃபார் லோக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று ட்ரை பண்ணாங்க. ஆனால் வந்து இதை வந்து ஆந்திரா ஹைகோர்ட்டில் வந்து சேலஞ்ச் பண்ணாங்க. இது வந்து ஒரு அன்கான்ஸ்டியூஷனல் பில் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணுறாங்க. பிகாஸ் எல்லாருக்குமே வந்து உரிமை இருக்க வேலை செய்யறதுக்கு இந்தியாவில் இருக்கிற இந்தியன் சிட்டிசனாக நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா இது வந்து ஒரு அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணாங்க. ஸோ அதனால் இந்த லா வந்து இன்னும் ஃபுல்லாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இந்த பில் வந்து அப்படியே இருக்குது. அதே மாதிரி 2020 ஹரியானாவில் இதே மாதிரி ஒரு ஜாப் ரிசர்வேஷன் 75% லோக்கல்ஸ்க்கு ரிசர்வேஷன் பண்ணக்கூடிய ஒரு இது வந்துச்சு. இதுவுமே வந்து பஞ்சாப், ஹரியானா ஹைகோர்ட்டில் வந்து இந்த விஷயத்தை வந்து சேலஞ்ச் பண்ணாங்க. அண்ட் லைக் ஆர்டிகல் 14 and 19 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து இது வந்து மீறுது, அதனால சொல்லி இந்த பில் வந்து செல்லாதுன்னு சொல்லி கோர்ட்டை வந்து தூக்கி போட்டுருச்சு. 2022 ஜார்க்கண்ட் கவர்மெண்ட்டில் திரும்பவும் இதே மாதிரி ஒரு ரிசர்வேஷன் பில் வந்து ட்ரை பண்ணுறாங்க. 60 to 77% இந்த எஸ்சி எஸ்டி கேட்டகரி, ஓபிசி கேட்டகரியில் இருக்க மக்களுக்குலாம் வந்து ரிசர்வேஷன் சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. பட் இதுவுமே வந்து கவர்னரோட ஒப்புதலுக்கு போயிட்டு அது வந்து கவர்னர் வந்து திரும்ப அனுப்பிட்டார். ஸோ பொதுவாக இன்னொரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு பில் வந்து லாவாக மாறணும், ஒரு பில் வந்து ஒரு சட்டமாக மாறணும் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கர்நாடகா ரிசர்வேஷன் பில் தான், லா கிடையாது. ஸோ ஒரு பில் வந்து லாவாக மாறணும் அப்படின்னா மொதல் விஷயம் அந்த ஸ்டேட்டோட அசம்பிளியில் அந்த பில்லை வந்து தாக்கல் செய்வாங்க. அது வந்து அந்த அசம்பிளியை அப்ரூவ் பண்ணணும். ஸ்டேட் அசம்பிளியை அப்ரூவ் பண்ணக்கப்புறம் அதை வந்து கவர்னரோட ஒப்புதலுக்கு அனுப்புவாங்க. கவர்னர் ஒப்புதல் கொடுத்தா தான் அது சட்டமாக மாறும், இல்லைன்னா வந்து அது கிடப்பில் கிடக்குன்னு சொல்லுவாங்க, இல்லை திரும்ப அனுப்பிடுவார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த கர்நாடகா ரிசர்வேஷன் பில் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. இன்னும் நிறையா வேஸ் இருக்குது அது வந்து ஒரு சட்டமாக மாறுறதுக்கு. ஆனால் அதுக்குள்ளேயுமே சுற்றி இவ்வளோ கான்ட்ரவர்சி, இவ்வளோ கிரிட்டிசிசம். ஆனால் வந்து நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணிங்க அப்படின்னா, லைக் நான் நோட் பண்ண என்னன்னா, இதை கிரிட்டிசிசம் பண்ணுறது, இது வந்து லைக் இதை எதிர்க்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, சுற்றி இருக்கிற எம்ப்ளாயீஸு, லைக் சேர்மேன், எக்ஸிக்யூட்டிவ்ஸ், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸோட லீடர்ஸ் தான் வந்து அப்போஸ் பண்ணுறாங்களே தவிர எந்த ஒரு பொலிட்டிஷியனுமே ஓப்பனாக வந்து இது வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. ஸோ அப்போ தான் வந்து எனக்கு வந்து இதில் பொலிட்டிக்கல் லாங்குவேஜ் புரிஞ்சிச்சு. ஸோ எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே வந்து இதை டேரெக்டாக அப்போஸ் பண்ணல. பிகாஸ் இது பெரிய ஒரு ஓட் பேங்க், இது வந்து ஒரு இதில் பாலிடிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இதுலேருந்து. இப்போ யாரெல்லாம் வந்து கிரிட்டிசம் கண்டெம் பண்ணுறேன், யாரெல்லாம் இதை எதிர்க்கிறா அப்படின்னா, நாஸ்காம் ஐடி, லைக் பெங்களூரில் இருக்க நாஸ்காம் வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு பில் கொண்டு வரதுனால அது ஐடி ஹப்போட வளர்ச்சி, இந்த ஸ்டேட்டோட வளர்ச்சியை வந்து நீங்கள் குறைச்சிடுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது காரணம் என்னன்னா, ஐடி இண்டஸ்ட்ரி வந்து 25% ஜிடிபி, கர்நாடகாவோட ஜிடிபியில் 25% ஐடி இண்டஸ்ட்ரியிலேருந்து வருது. ஸோ இந்த மாதிரி லா மூலியமாக அதை வந்து நீங்கள் குறைச்சிடுறீங்க. பெரிய பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிஸ்லேருந்து நிறைய எதிர்ப்புகள் வருது, இந்த சட்டம் வேணாம், இந்த பில் வேணாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்படிப்பட்ட பில்லாம் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால வந்து நிறைய கம்பெனிஸ் ரீலோகேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பெங்களூரை விட்டு. அது போக ஸ்கில்டு டேலண்ட்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா லோக்கலில் தான் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க. ஆனால் அங்கே அதுக்கான டேலண்ட் இல்லை அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் வந்து தானாக வெளியே போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அண்ட் சில எம்எல்ஏஸ், கர்நாடகா சேர்ந்த வேறு பார்ட்டியோட எம்எல்ஏஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்ல ஏன் இப்படிப்பட்ட ஒரு பில்லை கொண்டு வரீங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்களே ஏன் ஹோல்ட் பண்ணுறீங்க, லைக் கன்னடிகாஸோட மக்களோட வாழ்க்கையில் ஏன் விளையாடுறீங்க, அவங்கள ஏன் இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னு சொல்லி நிறையா கிரிட்டிசிசம் வைக்கிறாங்க. கர்நாடகாவோட டெப்யூட்டி சிஎம் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு ப்ரோ கனடா கவர்மெண்ட், ஓகேவா. ஸோ வந்து எங்களோட மெயின் ப்ரையாரிட்டி வந்து கன்னடிகாஸ் தான், அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கறது தான். ஸோ ஒரு சின்ன இஷ்யூவாக இருக்கட்டும், இது சைன் போர்ட்ஸாக இருக்கட்டும், எங்களோட லாங்குவேஜ், கல்ச்சர், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து எங்களோட ப்ரைடை நாங்கள் எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டோம்.
நீங்கள் கொஞ்சம் பீப்புள் வந்து வெளியேருந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா டேலண்டான பீப்புள் எங்களுக்கு வேணும், கர்நாடகாவில் ஒர்க் பண்ணணும். ஸோ அவங்கள வந்து நீங்கள் வெளியிலேருந்து ரெக்கவர் பண்ணிக்கோங்க. ஆனால் மேஜரான ஒரு ரெக்குவயர்மெண்ட் வந்து லோக்கல் இடத்துல இருந்தால் நடக்கணும் அப்படிங்கிறதுல எங்கள் ஸ்டேட்லேயுமே வந்து நிறையா லோக்கல் ஸ்கில்டு லேபர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இப்போது பெங்களூரோட மொத்த பாப்புலேஷன் வந்து 1.5 கோடிக்கு மேலே. இதில் நிறைய அவுட் சைடர்ஸ் தான் இருக்காங்க. லைக் இந்தியாவிலேருந்து நிறைய பேரை நீங்கள் ரெக்வயர் பண்ணனால நிறைய அவுட் சைடர்ஸ் வந்து பெங்களூரில் வந்து பெங்களூரவே வந்து ஒரு கன்ஜஸ்டடான ஒரு சிட்டியாக மாற்றிட்டாங்க. ஸோ இந்த அவுட் சைடர்ஸ் வந்து நம்மளை தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இந்த பில் எப்போ ஒரு சட்டமாக மாறுது அப்படின்னு சொல்லி. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த நியூஸ் வந்திருக்கு. அதே இந்த ஆர்டிக்கல் நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு ஆர்டிக்கலை பார்த்தேன். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்து தமிழ்நாட்டில் தமிழ் பீப்புளுக்கு வந்து வேலை கொடுங்க, ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த லைக் கர்நாடகா ரிசர்வேஷன் பில்லை வந்து மென்ஷன் பண்ணி இது மாதிரி தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுக்கு ரிசர்வேஷன் வேணும்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து கிளைம் பண்ணியிருக்காரு. ஸோ அது வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர். பை பாய்.